வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சப்தவிம்ச சர்க்கமானது 27. திரிஜடா சொப்னஹா, அதாவது அரக்கிகளுக்கே தலைவியாக இருக்கக்கூடியவள், வயதிலே முதியவள், சகல சாஸ்திரங்களும் அறிந்தவள். அப்படி இருக்கக்கூடிய திரிஜடை ஆனவள் தான் கனவு கண்ட அனைத்து விஷயங்களையும் ராட்சசிகளுக்கு எடுத்து சொன்னாலாம். இன்றைய தினம் இந்த சர்க்கத்திலே 10வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். இந்த சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த ராமாயணத்திலேயே இந்த சுந்தரகாண்டத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நாம் இப்போ ஒரு வீடு கட்டின்னு இருக்கோம். அந்த வீடு கட்டுறதுக்கு பணமானது வேணும். பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போகிற இடத்துலலாம் தடை வருது. இந்த சுந்தரகாண்டத்தை நம்மளுடைய சேனலில் படிவிடக்கூடிய இந்த பதிவை கேட்டுகிட்டே இருந்தேன்னா அந்த தடை நிச்சயமாக நிற்கும். ஏன்னா உங்களுக்கு மனசில் ஒரு மனோதைரியம் வரும். நீங்கள் போன இடத்துலலாம் கண்டிப்பாக காசை கொடுப்பா, சீக்கிரத்தில் வீடு கட்டி முடிச்சுடலாம், கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளேயும் போயிடலாம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணத்தில் இருக்க ஒரு சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக கேட்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஹோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रेकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पभारीं परिपूर्णलोचनं मारुतीं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं सरसा नमामि। बुद्धेर्बलं सौधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री सीताक्षरशत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति श्री आंजनेय हनुमत स्वामी आंजनेय स्वामी चरणारविंदाभ्यां नमः।
ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சப்தவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 27. திரிஜடா சொப்னகா, அரக்கைகளுக்கெல்லாம் தலைவியாகப்பட்ட திரிஜடையை கனவு கண்டாலாம். அந்த கனவை ராட்சிகள்கிட்ட சொன்னாலாம். 11வது ஸ்லோகம். ஸ்வப்னே சாத்தியமயா திருஷ்டா சீதா சுக்லாம் பராவிருத்தா சாகரேண பரீட்சிப்தம் ஸ்வேதம் பர்வதமாசிதா. அப்போ திரிஜடை அரக்கைகள்கிட்ட சொல்கிற, நான் சொப்பனம்னாக்க நான் கண்ட கனவில் இந்த மாபெரும் கடலுடைய மத்தியில் ஒரு பிரமாதமாக வெண்மையான மலை மேலே நல்ல பிரமாதமான வெண்மையான பட்டாடை உடுத்திய சீதா பிராட்டியாரை நான் அந்த இடத்துல பார்த்தேன் கனவுல. ராமேண சங்கதா சீதா பாஸ்கரேண பிரபாயதா ராகவஸ்ய மயா திருஷ்டஸ் சதுர்தந்தம் மகாகஜம். ஆரூட சைலசங்காசம் சகாச சகலக்ஷ்மணः ததௌஸ்தௌ நரசார்தூலௌ தீப்யமானௌ ஸ்வதேஜசா சுக்குலமால்யாं வரதரௌ ஜானகீம் பர்யுபஸ்திதௌ ததஸ்ய நகஸ்யாக்ரே ஹ்யாகாச தஸ்ய தந்தினः பர்த்ரா பரிகிருஹே தஸ்ய ஜானகி ஸ்கந்தமாசிதா பர்தூரங்காத் சமுத்பத்ய தத கமலலோச்சனாः சந்திரசூர்யௌ மயா திருஷ்டௌ பாணினா பரிமார்ஜதி ததஸ்தாभ्यां குமாராभ्यां ஆஸ்தித ச கஜோத்தமः சீதையா ச விசாலாக்ஷ்யா லங்காயா உபரி ஸ்திதः பண்டரஷபயுக்தேன ரதேனாஷ்டயுஜா ஸ்வயம் யோ பயாத காகுஸ்தா சீதையா சக பார்யயாக லக்ஷ்மணேன சக பிராத்ரா விமானே புஷ்பகஸ்திதः. அதாவது இப்போ சொல்கிற அரக்கையாகப்பட்ட திரிஜடை மற்ற ராட்சசிகள்கிட்ட சூரியன் எப்படி அவரோட கூட பிரபையானது பிரியாமல் இருக்குமோ, சூரிய பிரபை, அதுபோல் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ராமிலானோட இணைந்தா. அதுக்கு மேலே நான் என்ன கனவுல கண்டேன் தெரியுமா? 4 தந்தங்களை கொண்டதும் மலை போல பிரமாதமாக விளங்கியதுமான ஒரு பெரிய மலை யானையின் மேலே ஸ்ரீ ராமிரானும் லக்ஷ்மணனும் ஒளி வீசிக்கொண்டு அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். சுக்குலமால்யாம் பரதரோ லக்ஷ்மணேன சமாகதः ஆரோக்கிய புஷ்பகம் திவ்யம் விமானம் சூரியசன்னிபம் உத்தராம் திசமாலோக்கிய ஜகாம புருஷோத்தமாக. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, தன்னோட இயல்பான தேஜசால பிரகாசித்து கொண்டிருந்தவா எல்லாரும், இவா 3 பேருமே வெண்மையான மாலை ஆடைகள்லாம் பிரமாதமாக அணிந்திருந்தா, பிரமாதமாக உடுத்திருந்தா. அப்போ சிங்கம் போல வீரமுடியா ஸ்ரீ ராமிரானும் லக்ஷ்மணனும் ஜானகி கிட்டக்க வந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த மலையின் உச்சியிலேயே இந்த சீதா பிராட்டியார் தன்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமிரான் கை கொடுத்து அந்த மலை மேலே ஏற்றினார். ஆகாயத்தில் இருந்த அந்த யானையோட முதுகில் சீதா பிராட்டியார் ஏறிக்கொண்டதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தன்னுடைய கணவர் மடியிலேருந்து எழுந்து தாமரை கண்ணாலாக இருக்கக்கூடிய இந்த சீதா பிராட்டியார் தன்னுடைய கையினால் என்ன பண்ணா தெரியுமா? மேலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திர சூரியனை தன் கையாலேயே தொடுவதை நான் பார்த்தேன்.
எல்லாருக்குமே வந்து சொப்னத்தில் வந்து சூரியன் சந்திரன் இது ரெண்டும் வந்து சொப்னத்தில் வந்ததுன்னா ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகிறது, ஏதோ விரோதிகள்லாம் அழிய போகிறா அப்படின்னுட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரும் பிரமாதமாக தாமரை இதழ் எப்படி விரிந்திருக்குமோ அதுபோல விரிந்த கண்களே உடைய சீதா பிராட்டியார் இவா 3 பேரும் ஒன்றாக இருந்து அமர்ந்திருந்த அந்த உத்தமமான அந்த யானை வந்து இந்த இலங்கையின் மேலே வந்து நின்றது. வெண்மையான 8 காளைகள் பூட்டிய திவ்யமான தேரில் தன்னுடைய தர்மபத்தினியாகப்பட்ட இந்த சீதையோட புஷ்பக விமானத்தில் இருந்த சகோதரர்களாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா. வெண்மையான மாலைகளும் ஆடைகளும் அணிந்திருந்த புருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய தம்பியாகப்பட்ட இளைய சகோதரன் லக்ஷ்மணனோடு எப்படி இருந்தால் தெரியுமா பார்க்கறதுக்கு? சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய திவ்யமான அந்த புஷ்ப விமானத்தில் ஏறி வடக்கு திசையை நோக்கி அவர் கிளம்பி போனார். அதையே நான் என்னோட கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னாலாம் திரிஜடை ராட்சசிகள்கிட்ட. ஏவம் ஸ்வப்னே மயா திருஷ்டோ ராமோ விஷ்ணு பராக்கிரமः லக்ஷ்மணேன சக பிராத்ரா சீதையா சக ராகவகா. இந்த மாதிரி சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நிகராக இருக்கக்கூடிய பராக்கிரமம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான அவர் என்ன பண்ணார், தன்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணனோடையும் சீதையோடையும் பிரமாதமாக இருக்கிறத நான் என் கனவுல வந்து நான் வந்து பார்த்தேன். நகி ராமோ மகாதேஜா சத்யோ ஜேதும் சுராசுரைஹி ராட்சசை வாபி சாந்தியைர்வா ஸ்வர்க பாப ஜனைரிவா. அதாவது ஏகப்பட்ட பாவம் பண்ணுறா வந்தையில சொல்கிறா திரிஜடை ராட்சசிகள்கிட்ட. நாமெல்லாம் ஏகப்பட்ட பாவம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இந்த பாவிகளால் வந்து சொர்க்கத்துக்கு வந்து கண்டிப்பாக அடையவே முடியாது, அது நிச்சயம். அதுபோல் பேராற்றல் படைத்த ஸ்ரீ ராமபிரான தேவர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களாக இருந்தாலும் சரி, தேவாசுரர்கள்ங்கிறது வேற, இப்போ வந்து அரக்கர்கள்ங்கிறது ராட்சசர்கள்ங்கிறது வேற. அதை வந்து புரிஞ்சுக்கணும். ராட்சசர்களாலும் மற்ற யாராலையுமே ஸ்ரீ ராமபிரானை வந்து ஜெயிக்கவே முடியாது. அதையும் நான் என் கனவுல நான் பார்த்தேன். ராவணஸ்ய மயா திருஷ்ட க்ஷிதௌ ஸ்தல சமுக்ஷிதः ரக்தவாசா விவன்மத்த கரவீர கிருதஸ்ரஜா. அந்த சமயத்தில் இன்னொன்று நான் பார்த்தேன். ராட்சசிகளே என்ன பார்த்தேன்னா, உடலம் முழுக்க நல்லெண்ணெயை குழைய பூசிண்டு சிவப்பு வஸ்திரம் தரித்துண்டு அரளி மாலை கழுத்தில் போட்டுண்டு பானங்கள், அதாவது போதை இருக்கக்கூடிய பானங்களை குடித்து கொண்டு அதனால் மதி மயங்கி தரையில் விழுந்து கிடப்பவனாக நமக்கெல்லாம் ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராட்சச அரசன் ராவணனை வந்து நான் வந்து பார்த்தேன். இந்த ராவணனை நான் பார்த்தேன் கனவுல. விமானாத் புஷ்பகாதத்ய ராவண பதிதோ புவி கிருஷ்யமான ஸ்திரியோ திருஷ்டோ முண்ட கிருஷ்ணாம்பர புனக. அப்போ இந்த புஷ்ப விமானத்திலேருந்து பூமியில் வந்து ராவணன் வந்து விழுந்தான். அவனுடைய புஷ்ப விமானத்திலேருந்தே அவன் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, கருப்பு வஸ்திரம்
கருப்பு உடை அணிந்திருந்த மொட்டை தலையோடு அவன் வந்து இருந்தான் பார்க்கறதுக்கு இந்த ராவணன். அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, ஒரு பெண்ணானவள் இந்த ராவணனை வந்து பிடித்து இழுத்து கொண்டு செல்வதை வந்து நான் வந்து பார்த்தேன். தரன்னு இழுத்துட்டு போறா. அதையே நான் கனவுல பார்த்தேன். ரதேன கரயுக்தேன ரத்தமால்யானு லேபனஹா விபம் ஸ்தைலம் அசன் ருத்யன் பிராதா பிராந்த சித்தா குலேந்திரியா கர்தபேன யயௌ சீக்கிரம் தட்சிணாம் திசமாஸ்திதः புனரேவ மயா துஷ்டோ ராவணோ ராட்சசேஸ்வரः பரிவோ அவாக்சிரா பூமௌ கர்த பத்வயோ மோகிதः சகசோத்தாய சம்பிராந்தோ பயார்த்தோ மதவிஹ்வலः உன்மத்தைவ திக்வாசா துர்வாக்கியம் பிரலபன் முகு துர்கந்தம் துஸ்ஸகம் கோரம் திமிரம் நரகோபமம் மலபங்கம் பிரவிஷ்யாசு மக்னஸ்திர சாராவணः கண்டபத்வ தசக்ரீவம் பிரமத ரக்தவாசினி காலி கர்தம் அலிப்தாங்கி திசம் யாம் யாம் பிரகர்ஷதி ஏவம் தத்திர மயா திருஷ்ட கும்பகர்ணோ நிசாசரா. அதனால தான் சொல்கிறது, நாமெல்லாம் கூட எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறோன்னா எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊறணும். ஊறிட்டு உடனே ஸ்நானம் பண்ணிடணும். ஸ்நானம் பண்ணிட்டு தான் வஸ்திரம் தரிச்சுக்கணும். வெறும் உடம்போட இருந்தால் எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம வெளில போனோம்னு வச்சுக்கிங்க, அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. இதுதான் பின்னால் ராவணன் வந்து வதம் செய்யறதுக்கு அறிகுறி. இதை தான் திருஜடை வந்து சொல்கிறான். எவ்வளோ நியாயம் இருக்கா பார்த்தல, அறிக்கையாக இருந்தாலும். அப்போ நான் இன்னும் வேறு என்ன பார்த்தேன் அப்படின்னா, சிவந்த மாலைகளை எல்லாரும் கழுத்தில் மாலையை போட்டுக்கொண்டு உடற்பூச்சிகளை, அதாவது உடலில் முழுக்க வந்து அப்படியே பிரதானமாக வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிங்க தெரியுமா, நல்லெண்ணெயை குடித்து கொண்டு நல்லெண்ணெயை வந்து சாப்பிட்டுண்டு சிரித்து ஆடிக்கொண்டு எல்லாரும் மனம் கலங்கி வசமிழந்து கோவேறு கழுதைகள் கூட்டிய ரதத்தில், கழுதை அதுவும் கனவு காணக்கூடாது. கழுதையை கூட கனவு காணக்கூடாது. கழுதையை கனவு காணோன்னாக்கா யாராவது ஒருத்தர் வந்து இறந்துட்டான்னு செய்தி வரும். கழுதை வந்து பின்தொடர வேகமாக தெற்கு திசையை நோக்கி ராவணனானவன் போனான். பயத்தால் மனம் தடுமாறி ராட்சசர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் கழுதை மேலேருந்து தலை குப்புற கீழே விழுந்த காட்சியையும் நான் பார்த்தேன். அப்போ அந்த ராவணன் என்ன பண்ணான், உடனே எழுந்து, ஏன்னா அவன் தான் வந்து குடிச்சிருக்கானே, அந்த போதையில் வந்து நிலை தடுமாறி அச்சத்தால் பீடிக்கப்பட்டு ஏகப்பட்டதாக குடிச்சிட்டு இருந்ததுனால அந்த போதையில் மனமானது சிதறி போய் பைத்தியம் போல் உடலில் வந்து ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல், அதாவது ஆடைகளே இல்லாமல் 4 திசைகளே மட்டும், அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, இந்த 4 திசைகளே அவனுக்கு ஆடைகளாக இருந்து ரொம்பவும் வாயில் வரக்கூடாத கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசிண்டு பிதற்றிக்கொண்டு பொறுக்க முடியாத, அவன் கிட்டக்கே போகவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரே துர்நாற்றம். யாருமே கிட்ட போக முடியாத அளவுக்கு துர்நாற்றத்தோட இருட்டாகவும் நகரம் போலவும் இருந்த பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு சேற்றில் போய் வேகமாக இந்த ராவணன் வந்து அழிந்து மூழ்கினான். அதையும் நான் பார்த்தேன். அப்போ வந்து கருத்த நிறமும் சிவப்பு ஆடையும் அழுக்கான உடலும் கொண்ட ஒரு பெண் என்ன பண்ணா தெரியுமா, ராவணனுடைய பிடரினாக்கா நமக்கு பின்தலைன்னு நம்ம சொல்லுவோம், பின்பக்கம், தலைக்கு பின்பக்கம்
இந்த சிரசுக்கு பின்பக்கம் என்ன பண்ணா, கை வைத்து தள்ளி அவனை வந்து தள்ளிக்கொண்டு யமனுக்கு உரிய திசையாக இருக்கக்கூடிய தெற்கு திசைக்கு வந்து இழுத்து கொண்டு போனான். அதே மாதிரியே கும்பகர்ணனும் இந்த மாதிரி என்னோட சொற்பனத்தில் வந்து பார்க்கப்பட்டான். கும்பகர்ணனும் பார்த்தேன் நான் அப்படின்னாலாம் திரிஜடை. ராவணஸ்ய சுதா சர்வே முண்டாஸ்தைல சமுக்ஷிதாக வராகேன ஜக்ரீவா சிம்சுமாரேன சேந்திரஜித் உஷ்ட்ரேண கும்பகர்ணஸ்ய பிரயாதோ தட்சிணாம் திசம் ஏகஸ்தத்ர மயா திருஷ்ட ஸ்வேதச்சத்ரோ விபீஷணா. அப்போ நான் வந்து என்ன பார்த்தேன் தெரியுமா ராட்சசிகளை? திருஜட சொல்கிறா, அரக்கிகளுக்கு தலைவி. ராவனுடைய புதல்வர்கள் எல்லாருமே மொட்டை தலையாக இருந்தா, எல்லாரும் வந்து நல்லெண்ணெயை உடம்புல பூசிட்டு முழுக்கவும் எண்ணெயானது அப்படியே வழிகிட்டே இருக்கு. ராவணன் எதில் போனான் தெரியுமா? பன்றியில். இந்திரஜித் வந்து முகையில், கும்பகர்ணன் வந்து ஒட்டகத்தில். இவன் 3 பேரும் ஏறிட்டு தெற்கு திசையை நோக்கி போகிறா. விபீஷணன் மட்டும், அவர் ஒருவர் மட்டும்தான் வெண்குடை, அவருக்கு மட்டும் வெண்குடையை பிடிக்கிறா. அந்த மாதிரி நான் கனவுல வந்து பார்த்தேன். சுக்லமால்யாம் பரதர சுக்லகந்தானு லேபனஹ சங்க துந்துபி நிர்கோஷை நிருத்தகி தைரலங்கிருதः ஆருக்ய சைலசங்காசம் மேகஸ்தனித நிஸ்வனம் சதுர்தந்தம் கஜம் திவ்யம் ஆஸ்தே தத்ர விபீஷணः சதுர்பி சசிவே சார்த்தம் சகாய சமுபஸ்திதः. அப்போ இந்த விபீஷணன் வந்து எப்படி இருந்தார் தெரியுமா? பிரமாதமாக கழுத்தில் வந்து வெண்மலர் மாலை அணிந்திருந்தார். நல்ல பிரம்மாண்டமான வெண்பட்டு அந்த ஆடையை வந்து உடித்திருந்தார். சந்தனத்திலேயே வெள்ளை இருக்குது, ரொம்பவும் பிரமாதமான சந்தனம் அது. அந்த சந்தனத்தை பூசிட்டு சங்கம் துந்துபி நாதங்கள், அந்த வாத்திய கோஷங்கள்லாம் முழங்கி நாட்டியம் பாட்டு இவையெல்லாம் அழகு செய்ய என்ன பண்ணார்னாக்கா, மலை போல ஒளி வீசுவதும் மேகம் போல முழங்குவதுமான 4 தந்தங்களை உடையதுமான திவ்யமான ஒரு யானையின் மேலே விபீஷணனானவர் பிரமாதமாக வீற்றிருந்தார், அமர்ந்திருந்தார். இந்த 4 மந்திரிகளோடும் கூட இந்த விபீஷணன் ஆகாயத்தில் வந்து நான் அவரை வந்து பார்த்தேன். அந்த மாதிரி 4 மந்திரிகளோடு இருக்கிறதா நான் வந்து ஆகாயத்தில் இருக்கிறதா விபீஷணன் நான் பார்த்தேன். ராட்சசிகளே அப்படின்னாலாம் திரிஜடை. சமாஜஸ்ய மயா திருஷ்டோ கீதவாதித்ர நிஸ்வனः பிபதாம் ரத்தமாயானாம் ரக்தசாம் ரக்தவாசசாம். அப்போ இந்த விபீஷணனுக்கு பயங்கரமான பிரமாதமான சப்தங்களை எழுப்பக்கூடிய வாத்தியங்களை வந்து எல்லாரும் வாசித்து கொண்டு செவ்வாழை அணிந்து மதுபானம் வந்து சாப்பிட்டுட்டோம். ஆங்காங்கே நிற்கக்கூடிய ராட்சச கூட்டங்களை எல்லாம் என்னுடைய கண்களால் கனவுல வந்து பார்க்கப்பட்டது. ராட்சசிகளே, லங்காசையம் புரீரம் யார் சவாஜீர் அதகுஞ்சரா சாகரே பட்டிதா துஷ்டா பக்ன கோபுர தோரணா. அழகாக இருக்கக்கூடிய இந்த லங்கா
நகர பட்டணமானது குதிரை ரதம் யானைகளோட எல்லா விதமான எல்லாரும் வீடு இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய உப்பரிகள் இருக்கும். உப்பரிகள்னா மாடி. அந்த மாடி மேலேருந்து தோரண வாயில்கள்லாம் ஏகப்பட்டதா எல்லாமே அழிக்கப்பட்டு, அதாவது ராவணன் இருக்கும்போது எல்லாமே கட்டி இருந்தது. நித்தியமும் புதுசாக கட்டுவாளாம் ராவணன் இருக்கும்போது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னாக்கா ஒட்டு மொத்தமாக சேர்ந்துட்டு இந்த உப்பரிகைகள் தோரண வாயில்கள் எல்லாமே கடல்ல மூழ்கிறத நான் பார்த்தேன் கனவுல அப்படின்னாலும் திரிஜடை. லங்கா திருஷ்டுவா மயா சொப்னே ராவணேன விரக்ஷிதா தத்தா ராமஸ்ய தூதேன வானரேன தரஸ்வினா. அதாவது ராட்சசனாகப்பட்ட அரக்கனாகப்பட்ட இந்த ராவணன் ஆளப்படக்கூடிய இந்த லங்கை பட்டணமானது ஸ்ரீ ராமதூதராக ஒரு வானரமானது இங்கே வந்திருக்கு. அந்த வானரம் என்ன பண்ணிட்டுன்னா ரொம்பவும் வேகமாக இந்த லங்கையே எரிச்சிட்டு லங்கை முழுக்க தீ வைட்டு அந்த வானரம். அதையும் நான் என் கனவுல பார்த்தேன் அப்படின்னாலாம் திரிஜடை. இனிமேல் தான் அவர் வைக்க போகிறார். ஆனால் அந்த திரிஜடைக்கு எவ்வளவு தூரம் அவள் தர்மத்தில் இருந்தாள்னா பின்னால் நடக்கக்கூடிய செயலானது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு கனவுல. அவ்வளவு உத்தமமானவோ. அதனால தான் சொல்கிறது, நம்ம பக்தி என்னும் மார்க்கத்தில் இருந்தோம்னா நம்மளுக்கும் எல்லாமே தெரியும் தாராளமாக. பக்தியை விட்டுட்டு நம்ம அலட்சியமாக இருந்தோம்னா எதுவும் தெரியாது. தீர்த்வா தைலம் ரன்ருத்தாஸ்ய வர்க சந்தியோ மகாஸ்வனாக லங்காயாம் பஸ்மரூக்ஷாயாம் பிரவேஷ்டா ராட்சசஸ்திரியா. அப்போ இந்த இலங்கை மாநகர பட்டணம் இருக்கே, இந்த பட்டணம் சாம்பலாகி கிடந்த இலங்கையில் எண்ணெயை குடிச்சிட்டு நல்லெண்ணெயை குடிச்சிட்டு அலங்கோலமாக பெரும் குரலில் சிரித்து கொண்டு ராட்சச பெண்கள்லாம் ஏகப்பட்ட பேர் உள்ளே நுழைஞ்சா. கும்பகர்ணா தயசேமே சர்வராட்சச புங்கவாக ரத்தம் நிவாசனம் கிருஹ்யா பிரவிஷ்டா கோமயக்கிருத்தே. கும்பகர்ணன் முதலான இந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணா இப்படி இருந்தால் தெரியுமா, எல்லாருமே சிவப்பு ஆடையை தான் உடுத்திட்டு இருந்தா. அப்போ அவள் அந்த ஆடையை உடுத்திட்டு இருந்துட்டு சாணம், மாட்டு சாணம் எல்லாமே இருக்கும். அதில் எல்லாமே எல்லா விதமான விலங்குகளும் போடக்கூடிய சாணங்கள். அந்த சாணத்தில் நிறைந்த பள்ளத்தில் கும்பகர்ணன் மூழ்கியதை நான் என்னோட கனவுல நான் பார்த்தேன் ராட்சசிகளே அப்படின்னாலாம் திரிஜடை. அபகச்சத நஸ்யத்வம் சீதாமாப ச ராகவஹா. அதனால் ராட்சசிகளே, நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் எல்லாரும் கேளுங்க. துஜடைய சொல்கிறா ராட்சசிகளுக்கு, இங்கேருந்து நீங்கள் எல்லாரும் ஓடி போயிடுங்க, இல்லைன்னா நீங்கள் அழிந்தே போயிடுவீர்கள். இந்த சீதையானவள் வெகு விரைவில் ஸ்ரீ ரமாபிரானை கண்டிப்பாக அடைந்து விடுவார், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னாலாம் திரிஜடை. घातयेत् परमामर्षि सर्वैः सार्धं हि राक्षसैः प्रियां बहुमतां भार्यं वनवासम् अनुव्रताम्.
भर्त्सितां दर्शितां वापि नान्वं सेयति राघवः तदलं क्रूरवाक्यैव சாந்தவம் ஏவாபிதீயதாம். இப்போ சொல்கிறா திருஜடை ராட்சசிகள்கிட்ட மிகவும் கோபம் கண்ட ஸ்ரீ ராமபிரான் எல்லா ராட்சசர்களோடும் உங்களையும் சேர்த்து கொன்று விடுவார். ஏன் தெரியுமா? வனவாச காலத்தில் துன்ப காலங்களில் தன்னோட உதவியாக இருந்தவரும் அன்பும் மதிப்பும் கொண்டவராக தன்னுடைய தர்மபத்தினியாகப்பட்ட சீதையை நீங்கள் எப்படி உருட்டி மிரட்டி துன்புறுத்தினீங்க. அதனால் உங்களை நிச்சயமாக அவர் மன்னிக்கவே மாட்டார். அதனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சீதை கிட்டக்க இனிக்காவது இதுக்கு மேலே குரூரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக இருங்கோ ராட்சசிகளே அப்படின்னாலாம் திருஜடை. அவியாசாம வைதேகிம் ஏதத்தி மமரோசதே யஸ்யாமேவம் திதஸ்வப்னோ துக்கீதாயாம் பிரதுஷ்யதே பர்த்த சிதாமபி யாசத்துவம் ராட்சஸ்ய கிம் விவக்ஷயா. இப்போ சொல்கிற திருஜடை ராட்சசிகளை பார்த்து, ராட்சசிகளை நீங்கள் உடனடியாக இப்போவே வைதேகியை நீங்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுங்கோ. இதை தான் உங்களுக்கு சரியான வழி அப்படின்னு எனக்கு மனசில் படுறது. எந்த சீதையினால் இப்போ ரொம்பவும் துக்கமானது அனுபவிக்கப்பட்டதோ, உங்களால் சீதைக்கு துக்கமானது அனுபவிக்கப்பட்டதோ, அவர் எல்லாவித கட்டங்களிலிருந்தும் விடுபட்டு உத்தமமான தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவர் ஸ்ரீ ராமபிரானை அவர் அடைய போகிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் என்னுடைய கனவானது காட்டுறது. ராட்சசிகளே, சீதை உங்களால் பயமுறுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அவரை அவருடைய திருப்பாதங்களில் சட்டகமாக விழுந்து பிரார்த்தனை பண்ணி செய்து கொண்டேன்னா கண்டிப்பாக செஞ்சீங்க, பிரார்த்தனை பண்ணீங்க. இதை பற்றி ரொம்பவும் விரிவாக எதுக்காக பேசுவானே? ஏன்னா உங்களுக்கு நல்ல புத்தி இருந்தால் செஞ்சீங்க, கெட்ட புத்தி இருந்ததுன்னா விட்டுடுங்க. விரைவில் நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கோ அப்படின்னாலாம் திருஜடை ராட்சசிகள்கிட்ட. ராகவாத்தி பயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் பாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா. ஸ்ரீ ராமபிரானால ராட்சசர்களுக்கெல்லாம் ரொம்பவும் பயங்கரமான ஆபத்தானது வந்திருக்கு, அது மட்டும் நிச்சயம். ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புத்திரியான புதல்வியான மைதிலி, அந்த மைதிலிக்கு நீங்கள் ஒரே ஒரு வணக்கம் சொன்னாலே போகிறோம், அவர் மனமானது மகிழ்ந்து போயிடும் அப்படின்னாலாம் திருஜடை. அமலேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யோ பகதோ பயாத் அவிசாஸ்ய விஷாலாட்சியா ந கிஞ்சித்து பலக்ஷயே விரூபமபி சங்கேஷு
சுசூக்ஷ்மம் அபிலக்ஷணம் சயாவை புண்ணியமாத்திரம் தூ சங்கே துக்கம் உபஸ்திதம். இப்போ சொல்கிறார் திருச்சடை ராட்சசிகள்கிட்ட, அடியே ராட்சசிகளே, உங்களை எல்லாம் பேராபத்திலேருந்து காப்பாற்றுவதற்கு தான் யார் கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த சீதை ஒருவரை இவரே போகிறோம். பிரமாதமாக தாமரை இதழ்களைப் போல அகன்ற கண்களை உடைய இவருடைய, அதாவது சீதா பிராட்டியாருடைய சரீரமானது கொஞ்சம் கூட விகாரமாகவே இல்லை. பார்த்தேலா, நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இத்தனை நாள் ஆச்சு அவன் கடத்திட்டு வந்து இங்கே வச்சு எங்கேயாவது விகாரம் ஆகியிருக்கா? இல்லை. அங்கங்களில் நுண்ணிய மாறுதல் கூட எந்த விதமான மாறுதலும் காணப்படவே இல்லை. பிரமாதமாக ஒளி தேவதை போல ஒளி வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய, பளிச்சென்று இருக்கக்கூடிய சீதை நிழல் படிந்தார் போல நிறமானது குறைந்து காணப்படுவது இது ஒன்று மட்டும்தான் இவருக்கு ஏற்பட்டுள்ள துன்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ராவிலான் இன்னும் சீதா பிராட்டியரை பார்க்கல, அது ஒன்றுதான் இவருக்கு துன்பம். அது கார்காமிவாம் தேவீம் வைகாயசம் உபஸ்திதாம் அர்த்தசித்திம் து வைதேகியா பசியாம்யகம் உபஸ்திதாம். அதாவது இந்த சீதா பிராட்டியாருக்கு இன்னும் மேலே மேலே துக்கம் அணுகாத வரைக்கும் ஸ்ரீ ராமபிரானை பார்த்துட்டதுனால ஆகாயத்துள்ள விமானத்தை இவர் அடைந்து விட்டதாக நான் என்னுடைய கனவுல பார்த்தேன். அந்த காட்சியானது இந்த வைதேகியினுடைய துயரமானது குறைய தொடங்கிவிட்டது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் காட்டுறது அப்படின்னலாம் திருஜடை. ராட்சசேந்திர விநாசம் ச விஜயம் ராகவஸ்ய நிமித்த பூதவே தத்து ஸ்ரோதுமஸ்ய மகத் பிரியம். நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கான் பார்த்தீங்களா இந்த ராட்சசன் ராவணன், அவனோட அழிவையும் ஸ்ரீ ராமபிரானுடைய வெற்றியையும் இந்த சீதா பிராட்டியானவர் மிகவும் பிரியமான செய்தியை ரொம்பவும் விரைவில் கேட்கத்தான் போகிறார் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் தான் நான் கனவுல சகுனங்களில் நான் பார்த்தேன். காமிச்ச சகுனங்கள்லாம் அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலாம் திருஜடை. திருஷதேச ஸ்வர சக்ஷு பத்மபத்ர நிவாயதம் ஈஷஸ்ய ரிஷிதோ வாஸ்யா தட்சிணாயா யதக்ஷிணா. இந்த உத்தம பெண்மணியாக மகா கற்புக்கரசியாக பதிவிரத்தையாக இருக்கக்கூடிய இவருடைய தாமரை இதழ் போன்ற இருக்கக்கூடிய இடது கண்ணானது எப்படி படபடக்கிறது பார்த்தீங்களா மகிழ்ச்சியோட கண்ணுக்கு தெரியத்தான் உங்களுக்கெல்லாம். ஏன்னா பெண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா ஏதோ நல்ல ஒரு காரியம் நடக்க போகிறதுன்னு சொல்லணும். ஆண்களுக்கு வலது கண், இடது கண் துடிச்சதுன்னா ஏதோ கெடுதல் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அவளுக்கு வலது கண் துடிச்சதுனாக்கா கெடுதல் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அகஸ்மாதேவ வைதேகியா பாகுரேக பிரகம்பதே கரேணு அஸ்த பிரதிமா ஸ்வசோரு ரணுத்தமஹ வேபமான சூசயதி ராகவம் புரதஸ்திதம்.
எதிர்பாராமலேயே அங்கே பாருங்க, அந்த வைதேகியை பாருங்க. அந்த வைதேகியினுடைய ஒரு கை, அதாவது இடது கை மட்டும் எப்படி ஆடுறது பார்த்தீங்களா? யானை துதிக்கை போன்ற சிறந்ததான ஸ்ரீ சீதா பிராட்டியானுடைய இடது தொடையானது பிரமாதமா உடம்ப வந்து சிலுக்கிறதுன்னு சொல்லுவோம், சிலிர்த்து போகிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிலிர்க்கிறதை வந்து பாருங்க. இப்போ வந்து இந்த சீதா பிராட்டியாரோட மனசில் எப்படி இருக்குன்னா, ஸ்ரீ ராமபிரான் வந்து தனக்கு வந்து எதிரே வந்து நிற்கிறார் அப்படின்றதா ஒரு சூசையினால் இந்த சீதா பிராட்டியாருக்கு தெரிவிக்கிறது. இதையே நன்னா பார்த்துங்கோ அப்படின்னாலாம் திருஜடை. அகாமாதேவ வைதேகியா பாவுரேக பிரகம்பதே கரேணு அஸ்தபிரதிமா ஸ்வஸ்ய சூரு ரணோத்தமः வேபமான சுசயதி ராகவம் புரதஸ்திதம் பக்ஷீச சாகா நிலைய பிரகிருஷ்ட புனச்சோத்தம சாந்த்வவாதி சுஸ்வாகதாம் வாச முதீர் அயான புனசோத யதீவ கிருஷ்டா. இந்த பாருங்க, இந்த அசோகவனத்தில் ஒரு மரக்கிளையில், இந்த மரக்கிளையில் உட்காந்துருக்கு பார்த்தல ஒரு பறவை. அது எவ்வளோ மகிழ்ச்சியோடு வந்து இனிமையான குரலை வந்து ஒலிக்கிறது பார்த்தல. அந்த குரல் ஒலி என்ன தெரியுமா? ஸ்ரீ ராமபிரானை வந்து வரவேற்கக்கூடிய முகம்தான். திரும்ப திரும்ப வந்து இது வந்து நம்மளை வந்து தூண்டுவது போல இருக்கு. கூவர்த்தது எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கோ, ஜாக்கிரதையாக இருங்கோ, ராமபிரான் வரார், ராமபிரான் வரார் அப்படின்ட்டு அவரை வந்து வரவேற்கிறது இந்த பறவையானது அப்படின்னாலாம் திருஜடை. ததா சா ஹிரீமதி பாலா பர்தூர் விஜயஹர்ஷிதா அவோசத்யதி தத்தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. இதை எல்லாத்தையும் சீதா பிராட்டியார் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலாம், இயல்பாகவே வெட்கமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் தன்னுடைய கணவருடைய வெற்றி சம்பந்தமான உரையாடல்களை எல்லாம் திருச்சடையை சொல்ல கேட்டு, அப்போ இந்த சீதா பிராட்டியாருடைய மனமானது ரொம்பவும் மகிழ்ந்து போய் அப்போ சொன்னாலாம் சீதா பிராட்டியார் திருச்சடை கிட்டக்க, நீங்கள் கூறியபடி உண்மையிலேயே இவை அனைத்தும் நடந்து விட்டால் திருச்சடையாக இருக்கக்கூடியவரே, நான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அடைக்கலம் தருவேன் அப்படின்னுட்டு சொன்னாலாம் சீதா பிராட்டியார் திருச்சடை கிட்டக்க. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே சுந்தரகாண்டே சப்தவிம்சதர்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 27வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.